நம்ம வந்து மட்டன் கோலா உருண்டை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 1/4 கிலோ மட்டனை வந்து கொத்துக்கறி வாங்கி வச்சுருக்கோம். மட்டன் கொத்துக்கறி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 200 கிராமு. ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுருக்கோம். அதில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிருக்கோம். இதெல்லாம் நம்ம வந்து என்னென்னா வதக்கலான்னு பார்க்கலாம். இப்போ கோலா உருண்டைக்கு என்னென்னா வதக்கு சேர்க்கணும் அப்படின்னு பார்க்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டோம் நம்ம எண்ணெயில். வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சு. சோம்பு 1 ஸ்பூன் சேர்க்குறோம். வரமிளகா 2 சேர்த்துருக்கோம். பிரிஞ்சி இலை போட்டுக்கிட்டோம் கொஞ்சோண்டு. முழு கொத்தமல்லி வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். பாருங்கள், அந்த முழு கொத்தமல்லி நம்ம 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். அதில் போட்டாச்சு. கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிறோம். கருவேப்பிலை 2 கொத்து போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் வந்து நமக்கு வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. அது ஒரு 70% வந்து வதங்கினா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்க்கணும். நம்ம வந்து இப்போ மஞ்சள் வந்து 1/4 ஸ்பூன் சேர்க்குறோம். அடுத்தது வந்து நான் வந்து மட்டன் கொத்துக்கறி வந்து சேர்க்க போகிறேன். கால் கிலோ மட்டன் கொத்துக்கறியாக சேர்த்தாச்சு. அதை வந்து வதக்கிக்கலாம். இந்த கறி வந்து வேகிற வரைக்கும் ஒரு 20 மினிட்ஸ் வந்து சேர்த்து வதக்கணும். இந்த கறி இதுக்கு வந்து நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் இந்த மட்டன் வந்து இதிலே வேகணும். நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா கிளறி விடுறோம். மிளகாத்தூள் வந்து நம்ம காரத்துக்கு சேர்த்துக்கிறோம் 1/4 ஸ்பூனு. நம்ம எவ்வளோ நம்ம காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ கறி வந்து நல்லா வேகணும். கறி நல்லா வேகட்டும். நம்ம வந்து இப்போ சால்ட்டு சேர்க்குறோம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து 20 நிமிஷம் நல்லா வந்து வதங்கிருச்சு மட்டன். நம்ம இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து ஆற வச்சிடலாம். பொட்டுக்கல்லையை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிறோம். இது வந்து கோலா உருண்டைக்கு வந்து தேவைப்படும். நம்ம வந்து கோலா உருண்டைக்கு வதக்கி வச்சதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு இது அரைச்சாச்சு. அடுத்ததை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம். கோலா உருண்டைக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து பொட்டுக்கல்லையை நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் ஏற்கனவே. அதை வந்து இதில் நம்ம வந்து ஒரு 5-6 ஸ்பூன் போட போகிறோம். அப்புறம் நல்லா பிசைஞ்சு அதுக்கப்புறம் அதை நம்ம உருட்டி கோலா உருண்டையை உருட்ட போகிறோம். முட்டை ஒன்று எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்க போகிறோம். முட்டையை நம்ம உடச்சி ஊற்றுறோம். பாருங்கள், நம்ம ஒரு முட்டையில் பாதி அளவு ஊற்றினா போதும். நல்லா பிசைஞ்சுக்கிறோம். இதை வந்து பொட்டுக்கடலை பவுட்ரு போட்டாச்சு. நல்லா பிசைஞ்சுக்கிறோம். பொட்டுக்கடலை பவுட்ரு வந்து போட்டாச்சு. 4-5 ஸ்பூன் போட்டிருக்கோம். இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கடாயை வந்து நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம். அதில் வந்து நம்ம கோலா உருண்டை பொரிக்கிறது ஊற்றிருக்கோம். அதில் எண்ணெய் சூடேறட்டும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை வந்து நம்ம மேலே வந்து தூவிக்கிறோம். இது வந்து போட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறோம். பிசைஞ்சு நம்ம உருண்டையை உருட்டிக்கலாம். அப்புறம் நல்லா வெந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் வெந்தோன்னா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். மட்டன் கோலா உருண்டை இங்கே பாருங்கள். நம்ம கோலா உருண்டை உருட்டி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் உருட்டியாச்சு. இப்போ இது வெந்துட்டுருக்கு. இப்போ இது ஒரு பக்கம் வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் வேக வச்சிட்ருக்கோம். அப்பப்போ நம்ம திருப்பி விடணும். திருப்பி போடலாம். கோலா உருண்டை ஒரு பக்கம் ப்ரௌனாக ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து திருப்பி போடலாம். கோலா உருண்டையை திருப்பி போடலாம்.
ஒரு பக்கம் வெந்திருக்கு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டிருக்கோம். இப்போ கோலா உருண்டை நல்லா வந்து வெந்துருச்சு, மட்டன் கோலா உருண்டை. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். பாருங்கள், இங்கே பாருங்கள், மட்டன் கோலா உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து மட்டன் கோலா உருண்டை வந்து செஞ்சு பாருங்கள். நம்ம மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.